உன்னுடைய கோபத்தை சின்ன கோபத்தை காட்டணும்னா கூட அவங்க 2 பேரும் இவனுக்கு நின்றுறாங்க. வெஜிடன்ஸ் உனக்கு சம்பந்தம். உன்னை நீங்க உடம்பு சரியில்லை எப்படி பாக்குறேன்னு கேட்டுருவானா? ஏழை பெரியவங்க வேலை பண்ண மாட்டேன். அவன் வெஜிடன்ஸ் வண்ணம் பண்றீங்க, வண்ணம் பண்றேன். உனக்கு வெக்கம் மாவனுக்குதான் சூடுக்குதான் சொல்றதுதான். நீ என்ன பண்ணுகிற உணவு சொல்றான். அவன் போய் அவனை பார்த்து கேட்டுறான். அதனால சாருன்றான். உங்க அப்பா அம்மா முறையை குத்துருவியா? லீடர் வந்து அவன் போற துணிக்கு ஆகட்டும், அவன் ஏசி நிக்கிற கம்ப்யூட்டர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே காரணம் நீ போற ஓட்டு. முன்னாள் உங்ககிட்ட பிச்சார வேண்டாம். அவன் லீடர். நீ என்னைக்கே யாருக்கிட்ட பிச்சார கிடையாது. நீ என்ன முடிவு பண்றனா? சாப்பாட்டுக்கு கூடையில சாருன்ற எவனா வரட்டும், அவன் இஷ்டம் தான் கொடுக்குறான், வாங்கிக்கோ. இல்ல 3 நாள் நீ சாப்பிட்டு வந்து உட்காரு போற. உன் தன்மத்தோட வாழ. நீ இங்க வாங்கிக்கிறா, நீ போய் சாப்பிட விட்டுருவியா? இல்ல வீட்டுல பட்டையாக்குறாங்களா? இது சரி. நீ 21ஆவது நாள் 23ஆவது நாள் நினைக்கிறேன் 20 இந்த 20 நாள் வீட்டுல போய் நான் 10 பேர் சாப்பிட சாப்பிட்டுக்கிறாங்க. எல்லாம் கவர்மெண்ட் தான் இருக்கிறோம். தங்கவேல் மக்கள் யாரா இருந்தாலும் கவர்மெண்ட்டை விட்டு கொடுக்காம 10 வீட்டார வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வீட்டுல தான் சாப்பாடுன்ட்டு. என்ன கஷ்டம் கறிதாமா பழையத்தனமா? இப்ப நம்ம சாப்பிட்டு வந்தேன் கறிதானே. அவங்க கஞ்சிதான் குடிச்சிருவாங்க, அவங்க தெரிஞ்சுதான் கேட்டுருவாங்க. ஆனா நம்ம புள்ளைய விட்டு விடாத பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தில் இருக்கிறதோ ஒரு லீடர் வரானா உன் ஓட்டை எப்படி ஏமாத்தி வாங்குறதுன்னு கேட்கறதுக்கு தான் இங்க வந்து நடிச்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம நீ என்ன பண்றனா? சார் சாப்பாட்டு கூட இல்லை சார், யாரும் கண்டுக்க தேவையில்லை. இங்க உட்காந்து ஒட்டுவா உட்காருப்பார். எல்லா லீடரும் அவங்க வீட்டுல தூங்க முடியல. என்னன்னா யார் பேர் வந்துடும், இந்த போராட்டம் முடியும் போது யார் லீடர் ஆயிடுவாங்க, அடுத்து எம்எல்ஏக்கு இங்கிருந்தே கொஞ்சம் உற்பத்தி ஆகிட்டு போயிடுவான். அந்த ஓட்டு யாருக்கு போயிடும்? அவன் பயந்து உட்காந்துக்கிறான். நீ இங்க சமூகத்துக்கு பயந்து உட்காந்துக்கிற. ஆனா கேள்விப்படுற எல்லா லீடருமே சரி, அந்த போராட்டத்துல யாருக்கு நல்ல பேர் வந்துடும், யாருக்கு நெக்ஸ்ட் லீடர் ஆயிடுவான், பயந்து உட்காந்துக்கிறான். அதனால உங்களுடைய சக்தினானது நீ ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். நீ ஒற்றுமையா நீ உட்காந்துட்டீங்கன்னா 100% நீ ஜெயிச்சிங்க. அதனால தயவுசெய்து உங்களுடைய தன்னம்பிக்கை விட்டு விடாதீங்க. எல்லாத்தோட முக்கியமானது கௌரவம். கௌரவத்தை எவங்கிட்ட விட்டு கூடாது. எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லவே சொல்லாது. நீ சந்தோஷத்தோட நீ வாழ்ற வாழ்க்கை உண்ணாங்க. அதனால எவன் முன்னாடி போய் எனக்கு சோத்துக்கு இல்ல துணிக்கு இல்ல அதெல்லாம் சொல்லவே கூடாது. அடுத்து கிறிஸ்துமஸ் வருது, பொங்கல் வருது, எங்களோட தோணுது நீ அடுத்து ஒரு 2 பண்டிகை வரப்போ எம்ப்ளாயி எப்படி மீட் பண்ணுவாங்கன்ட்டு அவ்வளவு பிரச்சனை நீ இருக்கும் போதும் அதை நீ ஜெயிக்கிறத மட்டும் யோசி. அது ஆனா இன்னைக்கு போராட்டம் ஒண்ணு வர்றோம். ஏன்னா இந்த ஊரு நீ இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் எங்க அம்மா அப்பா பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு எங்க அப்பா அம்மா வந்து பார்த்து நீ இந்த இடத்துல போக முடியும். அதனால அது புரிஞ்சுக்கோ. அவரு காங்கிரஸ்காரு நான் மறக்கிறாரு அவ்வளவு இதுவா சண்டை மாதிரி கூட எலெக்ஷன் சந்திச்சிடும். ஆனா நீ உங்களுக்கு போராட்டம் ஒட்டி வந்து இந்த இடத்துல நிக்கிறோம். ஒரே காரணம் என்ன தெரியுமா? நீ நல்லா சொல்லணும். ஆபீசர்ஸ் குவார்டர்ஸ்ல வந்து உன் புருஷன் இவ்வளவு பேர் வாழ்க்கையில விளையாண்டுக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லணும்ட்டு நோட்டீஸ் போட்டு உண்மையா கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டுக்கிறோம். ஏன்னா போராட்டம் வேற மாதிரி போனோம். நாங்க உன்னை சண்டை போடுறது இல்ல. உன் புருஷன் எங்களோ வந்து ஆபீசர்ஸ் குவார்டர்ஸ் ஒரு குவார்டர்ஸ், அந்த குவார்டர்ஸ்ல நல்லா கிளப்ல டெய்லி சாயங்காலத்துல குடிச்சிட்டு நல்லா நீனா கிரேட் ஆயிட்ட. எவனை ஏமாத்தி எவ்வளவு பேரை வேலை வாங்கி நீனா கிரேட் வந்துட்ட. ஒரே 3 மாசத்துல நான் யாருக்கு வேலை எடுத்து போச்சு. ஏஜே வந்து டிஜே மாடினா, டிஜே வந்து ஜிஏ மாடினாட்டு ஒழுக்கு குடிக்கிறீங்க பாரு. அந்த வேலையெல்லாம் உன் கொண்டாட்டிங்க கிட்ட நாங்க வந்து சொல்ல வேண்டிய நிலைமை வரும். அது வரக்கூடாதுன்னா நீ நல்ல மாதிரியா சிஎம்டிக்கு எடுத்து சொல்லணும். ஃபேக்டரி நடக்கிறது பேக் போனு, கேஷுவல் லேபரு, டிசிஎல், எக்ஸ்டர்னல் ட்ரைனிங் தான். இவங்களால தான் ஃபேக்டரி நடக்குது. ஆகையினால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணணும். காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எம்எல்ஏ ஆகட்டும், எக்ஸ்எம்எல்ஏ ஆகட்டும், நம்முடைய சார்பாக ஓட்டி கட்டுக்கிறோம். காசு செலவு பண்றாங்க. அது எதுதான் ட்ரை பண்ணுவோம். அப்படி வெளியே சொல்லலாம். இன்னைக்கு 10 லட்சம் செலவு பண்ணா அவங்க 15 எப்படி வீட்டுக்கு எடுத்து போறது தான் யோசிவாங்க. ரெடி உனக்கு 10 லட்சம் செலவு பண்ணிட்டு வேலை செய்வாங்களா? நீ ஓட்டுக்கு காசு வாங்கிடுவ, எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு ஊர்ல நீட்டு சரியில்லை, எவ்வளவு தெரியல. இந்த ஊர்ல நீங்க யாரும் வந்து பாக்கல. ஃபர்ஸ்ட் நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் நீங்க எல்லாரும் திட்டீங்க, யாரும் வரல. நீங்க எல்லாரும் தேடி உங்களை தேடி வந்துட்டோம்.
கவுன்சிலர் சுரேஷ் தலைமையில் அண்ணன் சேகர், அண்ணன் முரளி, ஜெயக்குமார், அண்ணன் கேசவன், ஜெயக்குமார், சந்தோஷ் எல்லாரும் சார்பாக அண்ணன் வெங்கடேஷன் நாங்களாம் வந்து உங்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து வந்திருக்கோம். நான் இங்கே ஏரியா சார்பாக வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு நானும் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுக்கிறேன். அந்த நோவோட உங்ககிட்ட பேச வந்துக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஏதோ மனுஷன் வந்து இன்றைக்கி தான் ரோட்டுக்கு வந்துக்கிறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம் பண்ணணும். ஏன்னா புத்தகடிமை மாதிரி இருக்கீங்க பெங்களூரில், யாராலே இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா மொய்ஸ்ல 2 வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது யார் யார் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். சாப்பாட்டில் முடி வந்துச்சுன்னு சொல்லணும்னா கூட கடை மேனேஜரே சொல்லுவான், சோறு போட்டு நம்ம சாப்பிடுங்க. மேனேஜரே சொல்லிட்டாரு ஃபஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுவான். பழைய பிஜேபி மேனேஜரே சாப்பிட்டா இருப்பான், நம்மளாம் என்ன பண்ணலான்னு சொன்னோன்னே கடை எல்லாம் போய் எரமாடு மாதிரி அப்படியே மாடு மாதிரி பின்னால் கடை போய் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவோம். இப்படி இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு உண்மையை அறிஞ்சு நிற்கிற கண்டிஷனுக்கு நம்மளால சாப்பிட முடியாது, இந்த சம்பளம் பத்தாதுன்னு நம்ம எல்லாம் வெளியே ரோட்டுக்கு வந்துக்கிறோம். உண்மையிலே சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு உங்களுக்கு நீங்க என்ன வேணா நினைச்சீங்களோ, ஆனால் என்னன்னா இன்னைக்கு டெய்லி ஒரு லீடர் உங்ககிட்ட வராங்க, எல்லாம் சந்தோஷமா பேசுறீங்க, அவங்கள ஒருத்தர் வாழ்த்தாரு நீங்க சொல்றீங்க எல்லாம் பண்ணுவோம். அடுத்து இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வரும், எம்பி எலெக்ஷன் வரும். அன்னைக்குதான் இந்த எல்லாரும் கேட்க மட்டும் இல்லையோ, உங்களை பெரும்பான்மையா ஒரு லீடர் இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. டிசிஎல் ஆகட்டும், எக்ஸ் கான்ட்ராக்ட் ஆகட்டும், அவங்களாம் வர்ற லீடர்கிட்ட எங்களுக்கு இதெல்லாம் கோரிக்கை, நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நான் ஓட் போடுவோம் கேட்கணும். ஏன்னா வர்ற லீடர்கிட்ட நீங்க தான் பேசுறீங்களா, அவர் 500 ரூபாய் நீங்க 1000 ஒரு 2000 அதுக்கு நீ ஓட்டு வித்துருவ. ஆனா நீங்க வந்து உட்காந்து ரோட்ல அவங்க தெரியல லீடர்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் காசு. சார்பா நாங்க வந்துட்டோம், இன்னைக்கு நீ முடிவு பண்ணோம் நாங்க என்ன அடுத்த கட்டு போராட்டம் நாங்க எப்படி எடுத்து போறோம்ட்டு. இது ஏன்னா லீடர் யாரும் வந்து உங்க குறைய கேட்கல, யாரும் உங்க வீட்டுக்கிட்ட வரல, ஐயோ யாரும் வரலையான்னு பிடிச்சிங்க. உங்களுடைய பவர் உங்களுக்கு இனான்றதை நீங்க உணர்ந்துக்கணும். ஏன்னா எந்த லீடர் வீட்டுக்கிட்டே போயிருந்தீங்க எங்களுக்காக நாங்க போராட்டம் உட்காந்துக்கிறோம் வாங்கன்னு யாரையும் கூப்பிடுறீங்க. நீங்க உட்காந்து ஒரே பயத்துல ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன், நீ நச்சினதுக்காக நான் ஒண்டிதான் ஒரு ஓட்டு நான் இங்க உட்காந்துட்டு எல்லாம் இது அப்படி இல்லை, அது இல்லை கால்குலேஷன். உன்னை சார்ந்து உன்னுடைய மனைவி, உன் மனைவி வீட்டுல அவங்க அப்பா அம்மா, உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா, இன்னும் அண்ணன் தம்பி, எப்படி கணக்கு போட்டாலும் 10 ஓட்டு. இங்க வர லீடருடைய கண்ணுக்கு அந்த 10 ஓட்டு தான். அந்த 10 ஓட்டு யார் வாங்குறது? நானே ஒரு பந்தல உட்காந்துக்கிறேன், நான் அங்க வந்துடுறேன் இங்க வந்து அதுல உன்னுடைய கஷ்டத்தை நீ என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். ஒரு அதிகப்படியா வயசுக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல சேலரி மட்டும் தான் எதிர்பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் சின்ன வயசா கேட்கும். அப்படி யோசிச்சு மேனேஜ்மெண்ட் பேசி தீர்வு காணா நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு இல்லை, இந்த இதை வீடு ஒன்று பேசுறாங்க, கான்ட்ராக்டர் கிட்ட இங்க எம்பி வந்து பேசுறாரு, அவர் விஷயம் தெரிஞ்சுதான் பேசுறாரா தெரியாத பேசுறாருன்னு தெரியல. ஏன்னா இங்க இருக்கிற டீச்சர் எக்ஸ்ட்ரேனி எல்லாரையும் எடுத்து பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல இன்டர்வியூ எடுத்து மெடிக்கல் சர்டிபிகேட் மெடிக்கல் செக்அப் கூட மெடிக்கல் சென்டர்ல கொண்டு பாதி பேர் மேல ஆயிருக்கும் நினைக்கிறேன். லாஸ்டா கொஞ்சம் சீரியஸ் பண்ண வேலை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்கெங்கயோ வேலை செஞ்ச இந்த தொழிலாளி நீங்க வந்து உட்காந்து ஒருத்தரும் வந்து பெங்களூர்ல வேலை செய்த ஒரே காரணம் என்னன்னா பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டுக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு நீங்க வேலை கட்டணும், வால்வோல செஞ்சிருந்தோங்களோ இல்ல பெங்களூர்ல பிளேட்ல செஞ்சிருந்தோங்களோ இல்ல சென்னையிலயோ ஏதோ ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சிருந்தோம் கூட வேலை விட்டு வந்த ஒரே காரணம் என்னன்னா பர்சனல் டிபார்ட்மெண்ட் பெங்களூர்ல இருந்து கூப்பிட்டுக்கிறாங்க வேலைக்கு. நான் ஒரு ட்ரெயினி நைட்டே முடிச்சுக்கிறேன், அப்ரண்டிஸ் பண்ணிக்கிறேன், நாளைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடும், பர்மனெண்ட் ஆகும், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும் தான் எல்லா வேலையும் விட்டு வந்துருக்குது. ஆனா எம்பி என்னன்றாங்கன்னா கான்ட்ராக்டர் வரல. கான்ட்ராக்டர் இங்க இது சம்பந்தமே இல்லையா? கான்ட்ராக்டர் வருஷம் ஒரு கான்ட்ராக்டர் மாறுவான், ஒரு வருஷம் ஒரு கான்ட்ராக்டர் போய் இங்க ட்ரேடிங் போய் பேசினிருக்குமா எங்களுக்கு பேமெண்ட் சார்ஜ் ஜாஸ்தி பண்ணிட்டு. பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல எந்த கான்ட்ராக்டர் ஜாஸ்தி காசு செலவு பண்றானோ அவனுக்கு கான்ட்ராக்ட். இன்னும் ஓபன் கான்ட்ராக்ட் வச்சு இவ்வளோ உங்களுக்கு இது நான் இதெல்லாம் பண்றேன்னு பண்றாங்களா? ஒண்ணும் கிடையாது. அங்க பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு யாரெல்லாம் கரெக்டான மாசம் காசு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் மூலியமா அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி யூனிஃபார்ம் சேஞ்ச் ஆகும் போது எம்ப்ளாய்க்கு தெரியும், ஓ இந்த வருஷம் வேற வந்துச்சு காசி போயிட்டாரு. இப்போ லேட்டஸ்டா ஏஎஸ்ஆர் என்ன ஆகுது ஏவிஆர்
ஜெமினி அது மாதிரி யூனிஃபார்ம்ல அந்த லேபிள் சேஞ்ச் ஆகும் போது தான் எம்ப்ளாய்க்கு தெரியும், ஓ கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆகிட்டுக்குது, நம்ம நெக்ஸ்ட் இப்படி. அதனால ஊர் ஒன்றாகுது. உங்களுக்காக நீங்க ஏரியான்னு சொல்ல எல்லா ஏரியாலையும் உங்ககிட்ட தேடி வந்துக்கிறோம். நீங்க ஒரே ஒற்றுமையா இப்போ கூட காத்தால பாக்குறேன், இந்த வீட்டுல யாரும் பெரியவங்க ஏரியாவில் ஒரு பெரியவங்க நின்று வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி பாக்குறதான் அவன் திரும்பி போயிடலான்ட்டு. இங்க போராட்டம் நீ வந்துட்டீங்கன்னா போராட்டம் பண்ணணும். இங்க வந்து நல்ல பேரெல்லாம் சமாளிக்க முடியாது. போராட்டத்தில் வந்துட்டு பிறகு நீ நல்ல பேர் சமாளிக்க முடியாது. நீ நிச்சயம் எம்எல்ஏ வந்தாலும் சொல்லு, எம்பி வந்தாலும் சொல்லு, நான் கான்ட்ராக்ட் தானே, நாலுல இருந்து மிஷின்ல நான் பிரேக் டவுன் பண்ணிட்டாலோ இல்ல நான் வேலை கரெக்டா செய்யலாலோ கான்ட்ராக்டர் வந்து கேட்கணும். மேனேஜர் வந்து பின்னாடி நிற்கிறார், நான் தூங்கினா மேனேஜர் கேட்கிறார், எந்த விசிலன்ஸ் என்கிட்ட வரக்கூடாது. கான்ட்ராக்ட் வேலையே விசிலன்ஸ் என்ன வித்தியாசம் சம்பந்தம்? அவன் வெறும் பெமல் பர்மனெண்ட் எம்ப்ளாயி தான் போய் கேட்கணும், எங்க பஸ் இருக்கிறேன், என்ன வேலை செய்யல, ஏன் அங்க நின்றுக்கிறேன்ட்டு. இங்க வேலை வாங்குறது பெமல் மேனேஜ்மெண்ட். பெமல் மேனேஜ்மெண்ட்னா இன்ஜினியர் தான் ஒரு வேலை டிபார்ட்மெண்ட்லயும் செஞ்சுருக்கிறவங்கள கரெக்டா வேலை செஞ்சாங்களா செய்யலையா எல்லாத்தையும் கவனிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் இங்க இருக்கிற யூனியன் லீடர் பேசும்போது என்ன பேசணும்னா, நீ எத்தனை ஒத்துன்னு போ, சேலரி கேட்டு எதுவும் நடக்கலன்னா நெக்ஸ்ட் வந்து எதனா பிச்சுனா கான்ட்ராக்டர் சொல்லு, சார் நீ என்ன கேட்காதேன்னு சொல்லு. ஏற்கனவே நீ எப்பனா போ, கான்ட்ராக்டர் மட்டும் 3 மணி 3 மணி வராதுன்ட்டு எல்லா வேலையும் பெருமைக்காரன் வாங்கிடுவானா, சம்பளத்தை மட்டும் கான்ட்ராக்டர் போயிடுமா. இது எப்படி நியாயம்? இங்க லீடர் வருவா இதாலும் இவங்களுக்கெல்லாம் வர கான்ட்ராக்டர் இருக்குது. ஏய் கான்ட்ராக்டர் தான் இவங்களுக்கு வர சேலரி கொடுத்தாங்க, கான்ட்ராக்டர் கூலி குத்தி வச்சிருந்தான். மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கிறது கூலி குத்து. நீ நான் முட்டையா நான் ஏதோ விட்டுலாம் மாட்டிக்கலாம் அப்பா விட்டு வேணும். அதனால கான்ட்ராக்டர் சைடுல வச்சு ஏமாத்திருந்தாங்க ஜனத்தை. அதை விட்டுட்டு அதை குண்டியாம வரலைட்டு கான்ட்ராக்டர் கருத்து மாறாட்டு விடாம கான்ட்ராக்ட் எம்பி சொல்றாரு. அவரு ஒரு எம்பி ஜெயிக்கிறதுக்கு முன்னால ஒரு கவர்மெண்ட் ஃபேக்டரியில வந்து பேசும்போது அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி என்ன ஸ்கீம்ல வந்து வேலை செஞ்சுக்கிறான், கம்பெனி எப்படி இயங்குது, நம்ம என்னன்னு பேச போறோம் யோசிச்சு பேசணும். நீ அது வாங்கி யாராவது ஓட்டு போட்ட காசு வாங்க அந்த எம்பி சொல்றாரு, கான்ட்ராக்டர் பண்ண போன் எடுக்கிறாரு, என் பேருக்கு மரியாதை இல்லைன்ட்டு. இன்னும் மரியாதை இல்லை. இதே குமாரசாமி வந்தாலும் சரி எந்த லீடர் வந்தாலும் சரி உன்னை ஏமாத்த தான் ட்ரை பண்ணும். நீ ஒற்றுமையா இருந்து தைரியமா போராடினா நல்லது நன்றே தரும். போராட்டம் என்னைக்கு தோக்கவே தோக்காது. என்ன ஒண்ணா இதுல 10 பேர்ல 4 பேரை காட்டி விட்டுட்டு 6 பேர் லாகிக்கு போயிடலாம் நினைச்சுன்னா போராட்டம் தோத்துரும். எதுல மட்டும் காத்திடு மேனேஜர் சார் நான் இந்த பதம் போராட்டமே போக நான் காத்தால இருந்து இது வரைக்கும் சேலரி வேண்டி இருந்தா கதவை சொல்லக்கூடாது. நீ காத்தால 7 மணிக்கு வேலை இருந்தா கொஞ்சம் 7 மணிக்கு வேலைக்கு போய் 3 மணிக்கு வீட்டுக்கு வருது தானே. அது மாதிரி போராட்டம் டைம் காத்தால 11 மணிக்கு புக் பண்ணினா 11 மணிக்கு வரணும், 5 மணிக்கு ஏச்சு போகணும். உன்னுடைய ஒற்றுமை தான் ஜெயிக்கும். நீ அதை விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிற காலை சபா சொல்ற மாதிரி ஒரு 4 பேர் ஒண்ணு வரும் கதையை சொல்லுங்க, அவங்க டைம் பாஸ் லீடர் மாதிரி பேசிக்கிற அந்த கதையெல்லாம் நீ கேட்டுக்கிற உட்காந்து இறங்கணும். நீ இன்னும் 1 மாசம் 1.5 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆனாலும் போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போனோம். நீங்க ஒரே ஒற்றுமையா தாத்தா வந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் நவர்ல நெக்ஸ்ட் நான் என்னன்றேன்னா, நான் கூட பெங்களூர்ல இருந்து வந்தா எங்க அம்மா கூட 70 வயசுக்கு அவங்களும் வந்துக்கிறாங்க. எங்க இருந்துட்டு அதுக்கு ஸ்மோக் ஆயிட்டு நடந்து முடியும் அவங்களும் வந்துக்கிறாங்க, நானும் வரட்டலாம். நான் என்னன்றா எல்லாம் ஒற்றுமையா எந்த போராட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ண கேஸ் விடணும், எல்லாம் விட எல்லாத்தையும் பார்க்கணும். நான் என்னன்றேன் நீ யாரை கேட்கணும்னா ஒரு நாளைக்கு கேஜிஎஃப் இருக்கிற எஸ்பி டிஎஸ்பி இவங்களுக்கு வேணா லெட்டர் கூட நீ வந்து ஒரு நாள் போராட்டம் உட்காருட்டு. ஏன்னா ஊரில் அவங்க இல்ல பிஜேபி போராட்டம் வந்துச்சோ நடக்கலையோ இன்னைக்கு இந்த ஃபேக்டரியை காப்பாற்றணும்னா இந்த ஃபேக்டரியில குறைஞ்சபட்சம் எக்ஸ்டர்னல் ட்ரெயினி டிசிஎல் சப்கான்ட்ராக்ட் இவங்களால தான் ஃபேக்டரி நடக்குது. ஆகையினால இந்த போராட்டத்தை நல்லா ஸ்ட்ராங்கா நல்லபடி எப்படி நீங்க நடத்துறீங்களோ இன்னைக்கு வெளியே வந்துட்டு பிரச்சனை இல்லை. போராட்டம் முடியும் போது ஜெயிச்சிங்கோன்ற இது வெறிதான் இருக்கணும். அதை விட்டு இது டெய்லி ஃபேக்டரியில எதிர்பார்த்துருந்ததுன்னா எவ்வளவு நாள் சாப்பிட்டு போறானுங்க, எவ்வளவு நாள் செஞ்சு சாப்பிட்டு போறாங்க, எவ்வளவு நாள் ஒற்றுமையா இருக்கானுங்க, என்னைக்கு ஒழுங்காக காத்துக்கிறான். ஆனா அந்த அவனுக்கு ஃபேக்டரி இருக்கிற ஒருத்தனுக்கும் அது என்னைக்கு அவனுக்கு ஜெயிச்சிடக்கூடாது. இப்போ ஒரு ஐடி ட்ரெயினி இங்க தேர்வுக்கு இங்க உட்காந்துக்கிற ஐடி ட்ரெயினி யாரா இருக்கட்டும் என்னுடைய சகோதரனுக்கு நாலேஜ் நாட்டுல இருந்து வந்துக்கிற இன்ஜினியருக்கு இல்ல S1 கிரேட் இருக்கிற இன்ஜினியருக்கு அந்த நாலேஜே கிடையாது. காலேஜ் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிக்கலாம். அதை பத்தி எம்பியோ எம்எல்ஏவோ வாயே தர மாட்டேன்றாங்க.
ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಕು, ಓಪನ್ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ வைக்கிறான், எவனோ ஒருத்தர் காசு குத்தி இன்னொரு வேலையை வச்சுக்கிறான். அவன் ஐடியா ட்ரைனிங் வந்து மேப் எப்படி இந்த இதை எப்படி வேலை பண்றது அதை கேட்டு நீங்க வேலை செஞ்சிருக்கிறான். அதனால எவ்வளவு கஷ்டம் பெமர்களுக்கு இதுன்றது எல்லாருக்கும் புரியும். அதுல எம்ப்ளாயி இருக்குது, நம்ம கூடவே வேலை செஞ்சிருக்கோம். வேலை செஞ்சு நம்ம கிரேட்ல இருந்து என்ன விஷயம்னா ரொம்ப பேர் மைனிங்ல வெளியே எங்க நடந்துச்சு இல்லையோ இந்த எஸ்எல்பி ஒர்க் ஷாப்லயும் ரயில் பிரச்சனை என்னன்னா யாரெல்லாம் மேனேஜர் டீ வாங்கி போய் கொடுத்தான், யாரெல்லாம் மேனேஜர் வீட்டு வேலை செஞ்சா அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அவன் நடிக்கிற நடிப்பையே பார்க்க முடியல. அவன் அப்படியே நம்ம போனோட நம்ம இங்க இருந்து மாற்று உலகத்துல இருந்து கேண்டீன் வந்த மாதிரியும் அவன் வேற இருந்து வந்துக்கிற மாதிரியும் அப்படியே எம்ப்ளாய்க்கு தனியா பண்ணுவான். அதனால இந்த போராட்டம் முடியும் போது எல்லாத்தையும் ஒரு தீர்வு இருக்கணும். எல்லாத்துக்கும் முடிவு பண்ண போனோம். ஏன்னா ஒரு டிஷர்ட் தொழிலாளி நல்ல துணி போடுறது எம்ப்ளாய்க்கு ஆகுறது இல்லை. அவன் எம்ப்ளாய் ஆகணும்னு வீட்டு லோன் அந்த லோன் இந்த லோன் எடுத்து தெருவுக்கு வந்துடுறான். டீச்சர் அதே வந்தால போனோம்னா அவங்க அது பார்க்கறதுக்கு கூட எடுத்துக்க முடியல. நம்ம எப்படி கேட்டோம்னா நம்ம துணி போட்டு கேட்டோம். அதனால இந்த போராட்டம் என்னன்னா நல்ல மாதிரி உங்களுடைய ஒற்றுமை. நான் இப்ப கூட சொல்றேன், நீங்க எல்லாரும் காத்தால வந்து சாயங்காலம் வரைக்கும் ஒற்றுமை இந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா தான் அவங்க ஒற்றுமை ஜெயிக்கும். அந்த விஜிலன்ஸை பார்த்தா ஏன் நின்றுகிறேன்னு கேளு, இங்க ஏன் நின்றுகிறேன்னு கேட்கணும். அதை விட்டு சார் கடையை எடுக்கூடாது. டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம நல்ல மாதிரி சொல்றோம், நீ பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் இதே முடிவு பண்ணிருந்தீங்கன்னா நான் கூட ஒண்ணு நாங்க ஒரு யூத் சார்பாக கொஞ்சம் பேர் பேசிக்கிறோம். நாங்க என்ன பண்ண போறோம்னா வீட்டுக்கு ஓட்டு கேட்கற மாதிரி எல்லாரும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, நாங்களே ஏத்துக்கிறோம். ஆனா சேலரி ஹைக் பண்ணு, இது ஏன் அரிசி ரேட்டு சேலரி ஹைக் எப்படின்னா நான் திரும்ப அடுத்து ஒரு போராட்டம் பண்ணி ஹைக்கு வரக்கூடாது. இப்ப நீ ஹைக் பண்ணினா அடுத்த 3 வருஷத்துக்கு விட்டு அப்படியே சேலரி ஹைக் ஆகணும். அதுக்கான வழியை தீர்வு சொல்லு. நீங்க மட்டும் கூப்பிட்டு எம்எல்ஏ வந்துட்டாங்க எம்பி வந்துட்டாங்க சார் உங்களுக்காக ஒரு 200 ரூபாய் ஏற்றி கொடுக்குறேன் அதுக்காக பார்த்துக்கலாம் சார் அமைச்சிருப்பாரு. இந்த போராட்டம் இது முற்றிலும் முடிவுக்கு வரும்போது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் அடுத்து உங்களுக்கு வந்து சேலரிக்கு தனால நடக்கணும். எந்த கான்ட்ராக்டர்னா வரட்டும், ஏவிஆர்னா வரட்டும், பிவிஆர்னா வரட்டும், ஜெமினினா வரட்டும், எந்த கோனா வரட்டும், சேலரி அந்தந்த வயசுக்கு அந்தந்த இடத்துல அயன் போயிட்டே இருக்கணும். அதுக்கான வழியை தீர்வை யூனியன் ஒற்றுமை வந்து செய்து கொடுக்குவாங்கன்னு நம்புறோம். உங்களுக்கு எந்த போராட்டம்னாலும் நாங்கள் எல்லாருமே ரெடி தான். பாருங்க என்ன சொல்ல வர்றோம்னா மெயினா உங்களுக்கு சொல்லணும். இப்போ சுரேஷ் அண்ணன் இருந்தோம் கருத்தியல் ஒற்றுமை இல்லை. அதனால நீ ஒற்றுமையா நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. ஏதோ ஒரு வெக்கேஷன் வந்துக்கிற மாதிரி ஒரு பாதி பேர் தான் என்ன நடக்குமோ நீங்க உட்காந்துக்கிறீங்க, மீதி பேர் தூத்துலயே உட்காந்துக்கிறான். இந்த சரௌண்டிங் போனீங்கன்னாலே தெரியும் ப்ளூ ட்ரெஸ் எவ்வளவு இருக்கு. என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தம் என்ன பண்ணா இதெல்லாம் வச்சா ஒன்னும் இல்லம்மா சாப்பாடு இறங்கிச்சா இறங்கிட்டாங்களா நான் உண்மையில மெயினா யாரோ ஒருத்தர் நீ ஃபர்ஸ்ட் நாள் சாப்பாடு கூட இல்லைன்ற அது யார் சொல்லியும் தெரியல. இதுல யூடியூப்ல பார்த்தேன். தயவுசெய்து தன்மாட்டு விட்டு கொடுக்காது. 3 வேளை சாப்பாடு சந்தோஷமா வீட்டுல நீ நல்லா சாப்பிடுறதா நீ சம்பாதிச்சு நீ சாப்பிடுற. நீ போற ஓட்டு தான் இங்க விட்டு உன் தன்மாட்டை தயவுசெய்து யார்கிட்ட விட்டுதான் கேட்டுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.